வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பரமோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 12வது மந்திரத்தை பார்க்கலாம். இந்த பரம்பொருளை பற்றி பேசிட்டு வருது. பரம்பொருள் நமக்குள்ளே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், பக்தியில் ஈஸ்வரனும் இருக்கிறான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற வேறுபாடு, ஞானத்தில் ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற வித்தியாசம். புரியுதா? ரெண்டுத்துக்கும் அர்த்தம் புரியுதா இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்காருங்கிறதுக்கும் நீங்கள் தான் அதுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்று பக்தி ஒன்று ஞானம், ஒன்று சகுனம் ஒன்று நிர்குணம். கடவுளும் நானும் அப்படின்னு சொன்னால் பக்தி, கடவுள் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஞானம். இப்போ நான் இல்லை, நான் எங்கே போனேன்? அவருக்குள்ளே போயிட்டேன். இல்லை, அவர் எங்குள்ளே வந்தாலும் நான் அவருக்குள்ளே போனாலும் ரெண்டு ஒன்று தானே. அவர் எங்குள்ளே வந்தார்னா அது அவருடைய கருணை, நான் அவருக்குள்ளே போகிறேன்னா அடியனுடைய தபஸ். அந்த தபஸுக்கும் காரணம் அவர் தான். இதுதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? தெளிவாக இருக்கணும். எந்த சிஷ்யன் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம சிஷ்யர்கள் ஒன்றுக்கும் சொல்லுவாங்கள்ல, பிரித்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்துடணும், அதனுடைய லாஜிக் என்னன்னு பார்த்துடணும். இதுதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள சிறப்பு. ஞானத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கார், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். பக்தியில் ஈஸ்வரனும் இருக்கார், நானும் இருக்கிறேன். பக்தி துவைத்தம். அவன் பகவான், நான் பக்தன். அவன் எஜமானன், நான் வேலைக்காரன் தாசன். அவன் அப்பா, நான் புள்ள. அவன் நண்பன், நான் அவனுக்கு நண்பன். அவன் தலைவன், நான் தலைவி. இப்படி தான் பக்தியில் துவைத்தந்தான் இருக்குது. அதுக்குள்ளே வாழ்நாள் ஃபுல்லாக துவைத்தந்தான் நமக்கு தெரியும். துவைத்தத்தில் தான் நம்ம சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்காக அந்த சாதனைனா, அந்த அத்வைத்தத்துக்காக தான் அந்த சாதனை. வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுற சாதனை எதுக்கு? இரண்டரை கலக்கணும். வெளியில் நின்னா நம்ம பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். உள்ளே போனால் பாதுகாப்பு அவசியம் இல்லை, ஏதாவது கேட்குற அவசியமும் இல்லை. அதாவது இன்பம் புறத்தில் தேடுறோம். துவைத்தம் இருக்கிற வரைக்கும் இன்பத்தை புறத்தில் தேடுறோம். அத்வைத்தமாக இருந்தோம்னா இன்பத்தை அகத்தில் தேடுவோம். ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்குது. அகம் புறங்கிற வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நிறைய சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்ல வந்த நல்ல விஷயம் கட்டாச்சு. சரி, சரி. இப்போது இந்த 12வது மந்திரத்தில் அந்த அரிய பொருளை பற்றி தொடருது மந்திரத்தை. எல்லாம் 2 லைன் தான் பார்க்கலாம். சர்வம் ச, எல்லாமா இருக்கிறார். ஈசாவாஸ்யம்
இதம் சர்வம். இங்கே இருக்கிற எல்லாம் இறைவனே அப்படின்னு சொன்னாலும் இறைவன் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நாமெல்லாம் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை வேறுபடுத்தி பார்க்குறோம். இப்போ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி ரெண்டு பேரும் ஐக்கியமாகறாங்க? அந்த பரம்பொருளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் அல்பம், அவர் மகத்து. அப்படி தானே பார்க்குறோம். அது துவைத்தமாக இருந்தால் அப்படி தான் தெரியும். நம்ம அல்பம், அவர் மகத்துங்கிறோம். எதில் நம்ம ஒற்றுமைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு, அந்த அறிவு, அந்த ஆனந்தத்தில் ஜீவன்ட்டையும் இருக்குது, பரமன்ட்டையும் இருக்குது. இருக்கா இல்லையா? அப்புறம் கடலுக்கும் நதிக்கு என்ன வித்தியாசம்? கடலுக்கும் நதிக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஒற்றுமை? ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன? ஒற்றுமை ரெண்டும் நீர். வேற்றுமை என்ன? வேறு பேரில் வேறு உருவத்தில் இருக்குது ரெண்டும். ஆனால் ரெண்டும் வாட்டர் தானே. இத்தனை நதிகள் ஓடுது, நேற்று தான் அதை பேசணும். ஆனால் சேரும்போது கடலில் இது வரைக்கும் நான் கங்காவாக இருக்கேன், இது வரைக்கும் நான் யமுனாவாக இருக்கேன்னா சொல்லுது. சரி, காற்று, பலூனில் இருக்கிற காற்றுக்கும் வெளியில் இருக்கிற காற்றுக்கும் என்ன வித்தியாசம்? நெருப்பு, நீங்கள் வீட்டில் ஏற்றுற நெருப்புக்கும் வெளியில் ஃபயர் ஆகிற நெருப்புக்கும் என்ன வித்தியாசம்? காற்று, நீர், நெருப்பு, எதுலையாவது வித்தியாசம் இருக்குது? ஆனால் எதுலேயும் வித்தியாசம் கிடையாது. நம்ம அறிவு இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் மெய்யின்னு நினச்சின்னு இருக்கோம். அதை தான் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யினர் திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார். நம்ம அதெல்லாம் கேட்குறோமா? நமக்கு எது பார்க்குறோம், எது கலராக இருக்குது, வசீகரமாக இருக்குது, அது உண்மை, அது பின்னாடியே போயிடும். அதான் ஜகத்து, அதான் ஜகத்து. அதனால் இங்கே சர்வம்ச, இங்கே இருக்கிற எல்லாமே என்ன? இங்கே இருக்குது ஜகத்து இருக்குது, ஜீவராசிகள் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற விஷயம். ஜட பொருட்களும் ஜீவராசிகளும் பஞ்சபூதங்களும், இது 3 பாயிண்ட் தான். 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஜகத்துன்னு சொல்கிறோம். மித்யா, மாயா அப்படி சொல்கிறோம். ஏன்? அது தோன்றும், நிற்கும், மறையும். ஏது? சின்மயமாக இருக்குது, சைத்தன்யமாக இருக்குது, சின்மயமாக இருக்குது. அது தோன்றுது, நிற்குது, மறையுது. சத்து தோன்றாது, சத்து தோன்றாது, யாருமே பார்க்கல. இப்போ நம்ம இந்தியாவில் 200 கோடி இருக்காங்க. அதில் ஒரு 1,00,000 பேர் அவனுக்கு புரியாமல் இருக்கலாம் கடவுள். பாக்கி 199 கோடியே 99 லட்சத்தை எல்லாருக்கும் கடவுள் இருக்காருன்னு தோணுதா, இல்லைன்னு தோணுதா? இருக்காருன்னு தானே தோணுது. யார் சொல்லி கொடுத்தா? பாக்கி எல்லா கல்வியையும் நம்ம என்ன பண்ணணும்? விளம்பரப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், டிவியில் போடணும், ஆடு போட்டால் தான் புரியும். ஆனால் இந்த இறைவன் இருக்கிறாங்கிறது ஒருத்தனும் பார்க்கல. ஆனால் திருமணம் விபூதியும் நெத்தியில் இடுறான். எப்படி இடுறான்? என்ன நம்பிக்கை அவனுக்கு? பார்க்கலை, கேட்கலை, ஆனால் பூரணமான நம்பிக்கை இருக்குது. தானே ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி வரான் குடிச்சிட்டு. அவருக்கு ஒன்றுனா எல்லோரும் ஒன்றா போடுறான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எப்படி அது? அதான் இந்த தேசத்தினுடைய சிறப்பு. அதனால் சர்வம்ச எல்லாமா இருக்குது. நான் பரமசூன்யம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமா இருக்கிறதும் அதுதான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். நான் பரமசூன்யம்னு சொல்ல முடியாது. நான் பரம், நான் பராத்பரம். அது பரமும் இல்லை, பரத்துக்கு மேலேயும் கிடையாது. சாமானியனாக இருக்கும், திடீர்னு பரமாகும், திடீர்னு பராத்பரமாகும், அப்புறம் பராத்பரத்துக்கு அப்பாலும் போகும். அச்சிந்தயம், சிந்தித்து அதை பிடிக்க முடியாது. ஆனால் நிதித்தியாசனம் பண்ணி பிடிக்கலாம். நிதித்தியாசனத்தில் 10 வேலை செய்யணும். நிதித்தியாசனத்தில் 10 வேலை இருக்குது. ஏகாந்தம்,
ஆசன சுத்தி, பிராணாயாமம், தியானம். தியானம்னா என்னது? ஒன்றில் நிற்கிறது. தியானம், ஓங்காரம், பிராணன், ஓங்காரம், அப்புறம் அச்சுதம், அத்வைத்தம். இத்தனை பாட்டு இருக்கு அதுக்குள்ள. அச்சா, அப்போ அது புரியுது. அது பேர் தபஸ்னு பேர். குரு இருக்கணும் முக்கியமாக. அப்போ அந்த பரம்பொருளை நாம் உணர முடியும். அப்போ அது நிதித்தியாசனம் ஆகுது. சிந்தியம்னு சொல்லலை, சிந்திச்சு பிடிக்கலான்னு சொல்லலை. அது சிந்திச்சு பிடிக்கலான்னு சொன்னிச்சுன்னா அது நிதித்தியாசனத்தை தான் சொல்லுதுன்னு உங்களுக்கு சிஷ்யர்கள் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய நிலை வரும். அப்பிரபுத்தம், அறிய முடியாததாகவும் இருக்குது. எப்படியா அறியறது? நீ சித்தானா தான் உனக்கு இதெல்லாம் புரியும். மனசில் இருந்தாலோ, புத்தியில் இருந்தாலோ, சித்தத்தில் இருந்தாலோ, அகங்காரத்தில் இருந்தாலோ, காரண உடம்புல இருந்தாலோ, ஸ்தூல உடம்புல இருந்தாலோ, சொப்னத்தில் இருந்தாலோ அறிய முடியாது. சத்தியம் ந பரம விதுகு, அதை பூர்ணமாக அறிஞ்ச விதுகை யாருமே பேசுவதில்லை எக்ஸப்ட் குரு. ந பரம விதுகு, பூர்ணமாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை, இருப்பவர்கள் பேசுவதும் இல்லை. ஆனால் பேசி அதை வர்ணிக்க முடியாது. குரு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை சித்தாக்குறாங்க. உங்கள்கிட்ட உள்ள உபாதிகளை நீக்கினா நீங்களே தானாக பரம்பொருளோட கனெக்ட் ஆகிடுவீங்க. குரு கனெக்ட் பண்ணலை, உங்கள்கிட்ட உள்ள தேவையில்லாத உபாதிகளை நீக்கிறாங்க, நீங்களே அதோட கனெக்ட் ஆகிடுவேன். அதுவும் உங்களை கபலீகரம் பண்ணிடுது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பொருள் தான் இருக்குது. சைத்தன்யம்னு சொன்னதே எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மனம், ஒரே அறிவு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இத்தனை ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்குது, மனம் இருக்குது, சித்தம் இருக்குது, புத்தி இருக்குது. அது வெளிப்படாமல் இருக்கலாம், எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னு வித்தியாசம் இருக்கலாம். எந்த அளவுக்கு வெளிச்சம். இப்போ நம்ம விளக்கேற்றணும் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். என்ன அர்த்தம்? என்லைட்மெண்ட்னு அர்த்தம். இப்போ நித்தியகிரிவலம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு? இந்த என்லைட்மெண்ட்டுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு. எழுதி வச்சுங்க, நோட் பண்ணிங்க, ரெக்கார்ட் பதிவு பண்ணுறேன். நீங்கள் அடியாருக்குள்ள அவித்யா தானே இருட்டு. அவித்யா இருந்தால் காமம் இருக்கும், காமம் இருந்தால் கர்மம் இருக்கும், கர்மம் இருந்தால் அவன் சத்காரியத்தில் ஈடுபட மாட்டான், எப்போ பார்த்தாலும் கர்மங்கிறான். அப்போ அதுக்கு காரணம் காமம். காமத்தை யாராலும் வெல்ல முடியாது. காமத்தை வெல்றதுக்கு ஒரே ஒரு சூக்ஷ்மம் இந்த என்லைட்டன்மெண்ட் தான். என்லைட்டன்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, விளக்கேற்றுறது தான். உள்ள அவித்யா இருக்கிறனால தான் காமம், இருட்டு இருக்கிறதுனால தான் காமம். வெளிச்சம் வந்துடுச்சுன்னா ஸ்ரீவித்யா வந்தால் அவித்யா போய்டும். புரியுதா இல்லையா? அதனால் மற்றவங்க மாதிரி அடியேன் ஒரு நாளும் உபதேசம் பண்ண மாட்டேன். அதை பார்க்காது, இதை பண்ணாத, அங்கே போகாது, இங்கே போகாத, உக்காரு, எழுந்துரு, குட்டிக்காரன் போடு, அப்படி சொல்ல மாட்டேன். இந்த விளக்கேற்றுறதுக்கு உனக்கு என்ன வாய்ப்பு? சிரவணம் பண்ணு, குரு சேவா பண்ணு, ஈஸ்வர சேவா பண்ணு, தியானம் பண்ணு, விசாரம் பண்ணு. அது பண்ணால் அவித்யா வந்துட்டு நீங்கள் மாயை கூடலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே 14 லோகத்துலேயும் அழகு ரம்பாதானம். நாரீசு ரம்பாவம். ஒரே ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய விஸ்வாமித்திரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரிஷியாக இருந்தாலும், ஏன்னா அவங்க அதுக்கு அதிபதி, காமத்துக்கு அதிபதி. அப்போ அவங்கள நீ போன்னு சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. 10 நாள் நீ ஜெயிப்ப, ஒரு நாள் ஏமாந்து போயிடுவேன். இது அன்றாட வாழ்க்கையில். அதனால் எங்களுக்கு மோட்சம் கிடையாதா? எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ப்ரமோஷன் கிடையாதுன்னா இருக்குது, வழி இருக்குது. அந்த வழி தான் அவித்யாவுக்கு வித்யா, இருட்டுக்கு வெளிச்சம், மரணத்துக்கு அமிர்தம். அந்த அமிர்தம் தான் இந்த வார்த்தை. இந்த மந்திர வார்த்தை தான் அமிர்தமாக மாறி சித்தா மாறி, சித்தான பிற்பாடு நீ ஆட்டோமேட்டிக்காக சத்தாயிடுவேன். நீ உன்னுடைய ஸ்வரூபம் சித்து. நீ எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்க, மேலே சட்டையாக போட்டு வச்சுருக்க, 10 சட்டையை போட்டு வச்சுருக்க. ஆணவம், கர்மம், மாயை, ப்ரெஸ்டீஜு,
நான் பெண்ணு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், நீ போட்டுக்கிட்டது அது. நீயோ உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் பரம்பரையோ போட்டு வச்சுருக்கு. மெய்ப்பொருளை போட்ட விட்டுடுச்சு. ஏன்னா மெய்ப்பொருளை அதுக்கும் தெரியல. நம்ம முன்னோர்களுக்கு மெய்ப்பொருள் தெரிஞ்சால் நம்ம எத்தனை வயசில் கற்றுக்குவோம்? நம்ம முன்னோர்களுக்கு வேதம் பிரம்மஞானம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எத்தனை வயசில் கற்றுட்டுருப்போம்? 7 வயசுலேருந்தே, பிறந்ததுலேருந்தே சொல்லி கொடுத்து தான் வருவாங்க. இன்டைரக்டாக 7 வயசுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க. நீ என்ன வேணாலும் படி, டாக்டர் ஆகு, என்ஜினியர் ஆகு, அது ஒரு பக்கம். இங்கே காயத்ரி ஜபிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? எவ்வளோ சீக்கிரம் இறைவனோட கனெக்ட் பண்ண முடியுமோ, சத்தோட கனெக்ட் பண்ண முடியுமோ நீங்கள் யார், அந்த குழந்தை நீ யாருங்கிறத 7 வயசுலேயே சொல்லிடுறாங்க. தத்துவமசியை இன்டைரக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ கெட்டு போகுமா? லைஃப்பில் எங்கேயாவது விழுந்துருமா? பள்ளத்துலனா விழாது, ஒரு நாளும் விழாது. பிரம்மஞானம் இருந்தால் ஒரு நாளும் வாழ்க்கையில் மிஸ்டேக்கே நடக்காது. சான்ஸே இல்லை. வறுக்கப்பட்ட விதை எப்படி முளைக்கும்? அதனால் அந்த பரம்பொருள் அச்சிந்தயம், அப்பிரபுத்தம், அறிவுனால் முடியாது, அறிஞ்ச விதுகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அது. எல்லாமா இருப்பதும் இல்லாததும் அல்ல, அல்லதும் மேலானதும் அதற்கு அப்பாலும் அல்ல. கருதவும் அறியவும் முடியாத ஒன்றை ஞானிகள் அறிகிறார்கள். சத்தியத்தை பூர்ணமாக அறிந்த ஞானிகள் சத்தியத்தை பூர்ணமாக அறிகிறார்கள். சாமானியர்கள் அந்த சத்தியத்தை அறிவதில்லை. இதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது, முனை நாம் சம்பிரயுக்தம். ஆனால் முனிவர்கள் விதுக அறிய முடியல, முனிகள் அறிகிறாங்க. முனை நாம் சம்பிரயுக்தம், அந்த பரம்பொருளோடு அந்த சத்தோடு முனிவர்கள்னால் யார்? மௌனமானவர்கள். எப்போ மௌனமாவோம்? எப்போ பரம்பொருளை அனுபவிச்சுட்டு இருக்குமோ அப்போ மௌனமாக இருப்போம். காலையில் பேசினா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்கிறேன்ல. எதுக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? முதல்ல பாயிண்ட், ஞானிகள் பேச்சை குறைப்பார்கள், சம்சாரி பேச்சை வளர்ப்பார்கள். நீ ஃபோன் பண்ணி 2 வார்த்தை சொல்லிட்டு வைக்கலாம் பார்ப்ப, எய்தாப்பில் இருக்கிறான் மொக்கா போடுவான் பாரு, கட் பண்ணால் கூட திரும்பி போடுவான். கட் ஆகிடுச்சு, நம்ம தெரிஞ்சு தான் கட் பண்ணுறோம், கட் ஆகிடுச்சு, அது சிக்னல் சரியில்லை அப்படின்னு திரும்பி கண்டினியூ பண்ணுவான். அதனால் முனி நாம் சம்பிரயுக்தம், அவரோடு நன்றாக சேர்ந்து விடுகிறார்கள், அவருக்கு அது பொருந்துகிறது. நான் தேவா, ஆனால் தேவர்களால் அறிய முடியலை. பார்த்தீங்களா? தேவர்களால் பரம்பொருளை அறிய முடியல. அப்புறம் எப்படி அவன் தேவனாகனா அப்படின்னு கேட்கலாம். அவன் புண்ணியம் செஞ்சால் தேவனாகிடலாம். தான தர்மம் பண்ணால் எல்லா நிலையும் அடையலாம், ஆனால் பிரம்மஸ்வரூபம் அடைய முடியாது. 14 லோகங்களையும் புண்ணியத்தினால, யாகத்தினால, பூஜையினால் அடையலாம், பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ எப்படி அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டு இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க கம்பெனியில், உங்கள் எம்டிஆர்டிங்க பார்க்க முடியுமா? உங்களுக்கு அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, அப்பாயின்மெண்ட்டாக அவர் தான் கொடுக்குறாரு, ஆனால் அவர் நேரடியாக கொடுக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பெரிய கம்பெனியாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கார் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாம் நீங்கள் எம்டியை பார்க்க முடியுமா? சிஇஓவை பார்க்க முடியாது, அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயம். அப்போ என்ன காரணம்? எப்படி நீங்கள் அங்கே வந்தீங்க? உங்கள் திறமைக்கு உங்களுக்கு வேலை, அந்த உழைப்புக்கு சம்பளம் கிடைக்கிது. யார் கொடுக்குறா? யாரோ கொடுக்குறா, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்கா? அவசியம் இருக்கா? அது மாதிரி தான் இந்த அட்மின் எல்லாம், கோச்சிங்கில் இருக்கிறவங்களாம் என்னது பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி போஸ்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனையோ பிரம்மா வந்தாச்சு, எத்தனையோ விஷ்ணு வந்தாச்சு, எத்தனையோ ருத்ரர்கள் வந்தாச்சு. மாறாத ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும்தான், அதுதான் 9ஆம் மாறிக்கிட்டு இருக்கு. 9 பகுதிகளாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது பேர் சைத்தன்யம்னு பேர். வெளியில் வந்தால் சைத்தன்யம், மனம், அம்பாள், மாயோன்,
உள்ளே போனால் சத்து மட்டும்தான். சத்தும் இருக்காது, சித்தும் இருக்காது, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்துடுது. அது மூணாவது பொருளாக வந்துடுது, ஒரு பொருளாக வந்துடுது. ஆனந்தங்கிறதுல ரெண்டு பிரிவு இல்லை. புரியுதா? அதனால் முனைநாம் சம்பிரயுக்தம், அவதோடு பொருந்துகிறார்கள், சரியாக அதை பயன்படுத்துகிறார்கள். ந தேவாகா, தேவர்களுக்கு புலப்படுவதில்லை. ந பரம விதுகோ, அறிவு ஜீவிகளுக்கும் அது கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் அதோட இதெல்லாம் இருக்குமா? லோபம் இருக்குமா? அதுக்கே பேராசை யார்கிட்ட இருக்கு? ஜீவன்கிட்ட இருக்கு. அதனால தான் அது ஜீவனாக இருக்கு. மோகம் யாருக்கிட்ட இருக்கு? ஜீவன்கிட்ட இருக்கு. மோகம்னா என்னது? கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கறது. பொய் பின்னாடியே போகிறது, உயிரே கொடுப்பேங்கிறது. அதுக்காக கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு. பயம் இருக்கா? யாருக்கு? எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் ஜீவனுக்கு, சம்சாரிக்கு. லோபம், மோகம், பயம், தர்ப்பம். தர்ப்பம்னா என்னது? ப்ரௌடு. நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் யார் தெரியுமா? தர்ப்பம். குரோதம், கோபம். கில்பிஷம். இந்த கில்பிஷம் தான் சில்மிஷம், கிளர்ச்சி, மன விகாரம் ஏற்படுறது. இதெல்லாம் இல்லாத ஒரு பொருள் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? உங்கள் ஹிருதயத்தில் இருக்குது. அது புருவ மத்தியில் பிடிக்கலாம், சகசிராரத்தில் பிடிக்கலாம், நெஞ்சில் பிடிக்கலாம். ஆனால் நாம் எதுவாக இருக்கோம்? இப்போ சொன்னதாக தான் இருக்கும். லோபம் இருக்கு. ஏன்னா இது ஒரு தனி சிஸ்டம் வச்சுருக்கான் சம்சாரி. சம்சாரி ஒரு தனி சிஸ்டம் வச்சுருக்கான். எனக்கு மட்டும்தான் எந்தும்பான். எது வந்து அதுவே பூர்ணமான தப்பு. எது இன்றைக்கி உன்னுடையதோ அது நாளைக்கு வேறொருடையது. 50 வயசுக்கு மேலே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்றுது இல்லை. 60 வயசுக்கு மேலே உன் உடம்பே ஒன்று இல்லை. 70 வயசுக்கு மேலே உன் உயிரும் ஒன்று கிடையாது. அப்புறம் எது எந்துங்கிற? இந்த அறிவு கூட இருக்காது. இது பொய்யா மெய்யா? அப்புறம் எந்துன்னு எப்படி சொல்லுவேன்? எது வந்து நீ தயாரிச்சியா? உருவாக்குனியா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் இருக்கும், ஒழுங்காக வச்சுருந்தா அது இருக்கும். அலட்சியப்படுத்தினா போய்டும் உன்னை விட்டு. ஸ்ரத்த வேணும், ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இல்லை, அது மேலே வித்யா வேணும். ஸ்ரத்தையா வித்யா தீர்க்க கால நிரந்தரிய வேணும்னா அதை பொறுப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். வச்சுக்கலைன்னா அது உன்னை விட்டு கிளம்பி போயிடும். உனக்கு அறிவு இருக்காது. அப்போ தான் எல்லாம் துஷ்ட சக்திகளும் உன்னை சுற்றி சுற்றி வரும். வசீகரிக்கிறப்ப தான் என்ன பண்ணும்? எல்லாம் வரும். அது ஒன்றை விட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் போயிடும். எப்படி வந்துச்சு, எப்படி போணுச்சு, நீ கவலைப்படாத. எது உங்கள்கிட்ட இருக்கோ, எது தங்குதோ அது தங்கும். எது ஓடுதோ அது ஓட விடு, போனால் போட்டோம். அதான் மாயைன்னு பேர். தோன்றுது, நின்றுச்சு, போயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வருதோ அவ்வளோ சீக்கிரமாக போகுதா இல்லையா? இளமை அப்படி தான். நீங்கள் பாருங்கள், டக்குன்னு கொஞ்ச நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. டக்குன்னு 45 வயசு ஆயிடுச்சுன்னு. அதனால் இந்த லோபம், மோகம், பயம், தர்ப்பம், காமம், குரோதம், கில்பிஷம் இதெல்லாம் அதுகிட்ட இல்லை. அப்போனா அது யார், எங்கே இருக்கு? அது யார், எங்கே இருக்கு? அது நீங்கள் தான். ஹிருதயத்தில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணும். புரோமதியில் இருந்தீங்கன்னா டார்ச்சர் இல்லாமல் இருக்கும், ஆனால் இருக்கும். துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் அது தொட முடியாது. இந்த பொருள், அதனால் அதை பேர் துரியன்னு சொல்கிறோம். நீங்கள் விஸ்வனாக தான் இருக்கீங்க, இல்லைன்னா தைஜசனாக இருக்கீங்க. தூங்கும்போது பிராஜ்யனாக இருக்கீங்க, ஒன்றும் அறியவில்லை. தூக்கத்தில் போயிடுது, கனவுல போயிடுது. விழிப்பு நிலையாக இருக்கும்போது பொய் பின்னாடி போகிறோம். அப்போ எங்கே துரியத்துக்கு போகிறது? தூங்கும்போது தூங்கிடுறோம், கனவு காணும்போது கனவு காணிடுறோம்.
விழிப்பு நிலையில் போய் பின்னாடி போகிறோம் டார்கெட் வச்சுக்கிட்டு. எப்போயா துரியத்துக்கு போகிறது? குருகிட்ட போ, குருகிட்ட போ, கோயிலுக்கு போ. முதல்ல அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போ, எனக்கு மேன்மை கொடு, ப்ரமோஷன் கொடு, பணம் கூட கேட்குறல்ல, அது அறிவில்லாத கேள்வி. அது கொடுக்கவும் படாது. நீ கேட்குற கேள்வி அறிவில்லாத கேள்வி. 100 கோடி 500 கோடிலாம் தேவையில்லாத கேள்வி. உனக்கு தேவைன்னா அதை கொடுத்துருப்பாரு. யார் டிசைட் பண்ணுறா? நீ வேலைக்காரனுக்கு யார் டிசைட் பண்ணுறா? வேலைக்காரனுக்கு யார் ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து தங்குற இடம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் யார் டிசைட் பண்ணுறா? எஜமானன் டிசைட் பண்ணுறான். இல்லை என்கிட்ட 10 கார் இருக்குது, 10 வீடு இருக்குது, அப்போ என் வேலைக்கு போகிற? புரியுதா இல்லையா? எல்லாமே அவன் டிசைட் பண்ணுறான். உனக்கு எப்போ எது தேவையோ அப்போ அதை கொடுக்குறான். எனக்கு 2-3 பெண் குழந்தை இருக்குது, நான் எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் அவன் கொடுத்துருக்கான், அவங்ககிட்ட இருக்குது. நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதனுடைய முடிவு காலம் வரைக்கும் நீ இருப்பியா? முதல்ல அவன் தண்ணி ஊற்ற போகிறான். அதை தான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்கிறது. விதை போட்டவன் அவன், உரம் கொடுக்குறவன் அவன், பாதுகாக்கிறவன் அவன், வழி நடத்தி செல்றவன் அவன், முக்தி கொடுக்குறவன் அவன் தான், சித்தி கொடுக்குறதும் அவன் தான். இப்போ நான் ஞானதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் ஏன் அது பொய்யுங்கும் போது அதை ஏன் நீ அதை பிடிச்சி தொங்குற? அது பொய்ன்னு சொன்னதுக்கப்புறம் பொய்யன்னு தெரியாமல் நீ எது வேணாலும் பண்ணிக்கலாம். பொய்யன்னு தெரிஞ்ச பிற்பாடு நான் அதையே தான் தொடர்ந்து செய்வேன், நான் கவலைப்பட்டு தான் தீருவேன், என்னை எவனாலையும் மாற்ற முடியாதுன்னா கவலைப்படுன்னு விட்டுடுது. ஒரு வாட்டி சொல்லும், யார் மூலியமா சொல்லும், உங்கள் குழந்தை வாயிலேருந்து கூட வரலாம் அந்த வார்த்தை. எல்லாம் குரு இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தூக்கி விட, அதெல்லாம் போட, எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக நடக்கணுவாங்க, நம்பிக்கை வராது. போய் சொன்னால் கரெக்டாக நம்புவான், கரெக்டாக சொன்னால் நம்ப மாட்டான். சாமியாக வந்து சொன்னாலும் நம்ப மாட்டான். தெரியுமில்ல, நகரியா கோயிலுக்கு போகிற நேரத்தில் குறுக்க வந்துட்டுருக்க அப்படி சொல்லுவான். நம்ம ஞானக்கண்ணு அதிகமாக இருக்கு. அதனால் துரியத்தில் வாழணும்னா துரியனாக இருப்பதால் 3 உடலின் உபாதைகள் அது இல்லை, அதற்கு இல்லை. அந்த பரம்பொருளுக்கு உங்கூட தான் இருக்கு. அது அழுவுதானா? அது அழுவாது. அது சிரிக்குதுன்னா அது சிரிக்காது. அது சாந்தமாக சௌக்கியமாக அசங்க உங்கள் கூடயே சேராது. அது ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் உங்க கூட சேராது. ஏன்? நீ குப்பை தட்டிக்கு அழைச்சிட்டு போயிடுவாத. ஏற்கனவே நிறைய குப்பைகளை உள்ளே போட்டு வச்சுருக்கோமா இல்லையா? தொடர்பு கண்டால் அந்த குப்பையெல்லாம் எரிச்சிடலாம். எப்போ நீ அதை தரிசிக்கிறியோ, எப்போ எம் எம் பஷ்யந்தி யதயக, எம் பஷ்யந்தி யதயக, எப்பொழுது இந்த சாதகர்கள் தரிசிக்கிறார்களோ சர்வதோஷாம் ஷீனக, எல்லா உபாதிகளும் எரிக்கப்பட்டுடுது. முண்டக உபநிஷத்து. எப்போ நீ இறைவனை தரிசிக்கிறியோ, எப்போ இந்த சித்தானது சத்தை தரிசிக்கிறதோ, உங்களுக்குள்ள தியானத்திலையோ இந்த விளக்கேற்ற அது ஒரு பாயிண்டில் இருக்கு. அது புரியுதில்ல? ஒரு பாயிண்டில் சர்வஜ்ய நிலை இருக்கு, ஒரு பாயிண்டில் சர்வசித்தி நிலை இருக்கு, ஒரு பாயிண்டில் சர்வேஸ்வர அனுபூதி இருக்கு. அது வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி உங்களால் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம், வெளியில் சொல்ல வேண்டாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயம். அது நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம். பொய்யல்ல, பொய்யா சொல்லுவாங்க குரு. வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. குரு சொல்லலாம் தத்துவமசின்னு. அதை நீங்கள் ஆழ்ந்த சிந்திக்கும் போது ஆமாம் அவர் சொன்னது எல்லாம். இப்போ சர்வஜ்ய நிலை நமக்கு கொடுத்துருக்கானா இல்லையா இறைவன்? 2 வருஷமாக அதை தான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சர்வசித்திலாம் முன்னாடியே கொடுத்தாச்சு, எப்பயோ கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அடுத்து சர்வேஸ்வர அனுபூதி பண்ணணும். சர்வேஸ்வர அனுபூதி பண்ணணும்னா நான் எப்போதும் பேரானந்தத்தில் இருப்பேன். இப்போ மட்டும் என்ன குறைவா? இப்போ எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாதுங்க. டெய்லி பார்க்குறீங்களா இல்லையா? என்ன டெய்லி பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி இருக்கேன்? அப்படியே கூனி பொறுக்கி உம்முன்னா இருக்கும். நல்லா ட்ரிப்பில் சாப்பிட்டுவிட்டு ஆனந்தமாக இருந்துச்சு. காண கண்கோடி வேண்டும், நன்றிகள் கோடி கோடி. உரித்தாகுக, உங்களோடு பயணம் செய்ய வேண்டும்.
அப்படிலாம் நன்றி போடுறீங்களா இல்லையா? முகம் மாறுதா? மாறாது. கோபம் கூட ட்ராமான்னு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். கோபப்படுவது என்பதும் கிண்டல் பண்ணுவது என்பதும் ட்ராமா தான். அது எதாவது ஒரு பாயிண்ட்டை சிந்திக்க வைப்பார் நம்மளை வச்சு உங்களை. நான் சாதாரணமாக சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறீங்க அந்த வார்த்தையை. என்னமோ அவன் செயல், இதுக்கு நான் பொறுப்பில்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ பேசி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வெற்றிவேல் முருகன் சொல்லிட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாமானியன் தான் வாழ்க்கை. இந்த சர்வேஸ்வர அனுபூதியினால் ஞானயோகம் சித்தியாகட்டும் முருகான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் கதவை திறந்துற பக்தர்களுக்கு முக்தியும் சித்தியும் கொடுக்கறதுக்கு தான் இப்போ கிரிவலம் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ஒரு வார்த்தை தான், ஆனால் என் வாழ்நாள் ஃபுல்லாக என் உயிர் இருக்கும் வரை முருகப்பெருமான இந்த கிரிவலத்தை சுற்றிகிட்டே இருப்பேன். 9 மணிக்கு அடியேன் இருப்பேன். அடியேன் இல்லைன்னா அடியேன் சார்பாக அடியார்கள் இருப்பார்கள். யாரோ ஒருத்தன் இருப்பீங்க. நடக்குதா இல்லையா? அப்போ எழுதி வச்சு ஏன் நீங்கள் சொன்னீங்க பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி பேசினீங்க, ஏன் கிரிவலம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என் வாழ்நாள் ஃபுல்லாக செய்வேன். சொல்ல எப்படா சொல்வார்னு காத்துட்டு இருந்த வார்த்தை இந்த வார்த்தை, கிரிவலம் ஆரம்பின்னு. தெரிஞ்சுக்கங்க, வேறு எங்கே போய் நீங்கள் இறைவனை பார்க்க போகிறீங்க? முருகா. அதனால் இப்போ கூட்டம் இது ரொம்ப வேகமாக தீப்பிடிக்கும் போல் இருக்குது இந்த நித்திய கிரிவலம் பார்க்கலாம். இன்றைக்கி படம் வருது, நாளைக்கு உனக்கு இந்த பூஜை பண்ண வேல் பூஜை பண்ண வேல் இருக்குது, அதை உனக்கு கொடுத்துட்றேன் இங்கே அதிகாரிகளுக்காக. உங்கள் வீட்டில் இருக்கட்டும், டெய்லி இங்கேருந்தே வந்துட்டு கிரிவலம் வந்துட்டு கொண்டாந்து வச்சுக்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 இது பண்ணிக்கலாம். அது என்றைக்கு வேல் எடுக்கலாங்கிறத அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ படம் வரட்டும். கொடைக்கும் தீவட்டிக்கும் ஸ்டாண்டர்டாக ஆட்கள் கடை செட் ஆகிற வரைக்கும் அப்படியே படம் மட்டும் போகட்டும். எடுத்து வைக்க சொல்லிட்டேன் ராஜிக்கிட்ட, நாளைக்கு கொண்டு வரேன். சரி, இப்போ துரியனாகி இருப்பதால் 3 உடலையும் அது தொடர்பு என்ன இருக்கு தாண்டி நிற்குது அது. சரி, அப்புறம் சீத்த உஷ்ண, அதுக்கு குளிர் உஷ்ணம் இருக்கா? இல்லை. துரியத்தில் இத்தனை நன்மைகள் இருக்குப்பா. ஏன் துரியத்துக்கு நீங்கள் போகக்கூடாது? துரியத்துக்கு போனால் என்ன செய்யணும்? சிரவணம் பண்ணணும், சர்வஜனாகணும், தியானம் பண்ணணும், விசாரம் பண்ணணும். துரியத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வரணுமே. எங்கேயாவது மாற்றி வேறு மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேசுகிறோம். வேல் பூஜையில் டெய்லி ஒரே கற்று தான் சொல்லுவேன். எல்லாம் நீங்கள்லாம் சகசிராரத்துக்கு வரணும். கீழே இருந்தால் மிருகம், நடுவில் இருந்தால் மனுஷன், மேலே புருவமத்திக்கு வந்தால் தேவன். இதே தான் திரும்ப திரும்ப. இதுதான் வேதாந்த சாரம். 3 யோகத்தினுடைய சாரம். பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகத்தினுடைய சாரம் தான் அது. அவங்களுக்கு உங்களை மாதிரி சீக்கிரம் முக்தி கிடைக்காது. அவங்கெல்லாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து ஏதோ கேட்குறவங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தன் வரான்ல, அவனுக்கு ஒரே கதையை தான் சொல்லணும். வேதம் கேட்குறவங்க ரெகுலராக சின்சியராக அதை வச்சு தானேப்பா இருக்குது. சும்மா ஓசியில் கொடுத்துருவாங்களா அவங்களுக்கு? சும்மா ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலே ஒரு ஜென்மா போட்டு விட்ருன்னு தெரியுமில்ல. அங்கே உங்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் ஆகுறதுங்க ஒரு நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் மேலே போனாலும் அங்கே இருப்பேன் நான். எங்கள் ஜி பார்த்தா விட மாட்டார், வேண்டான்னு சொல்லுவார், இவனை பின்னாடி தள்ளும் பாருங்க. அவளை ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் 3 நாள் 4 நாள் காத்திருந்து பெருமாளை பார்க்க போகிறீங்கல்ல, ஒரு செகண்டில் ஜெர்கண்டி தள்ளுறாங்கல்ல, அந்த மாதிரி பிறவி வேகமாக போடுறாங்க. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தவறு செய்யாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குருவோடைய நிழல் மாதிரி போயிடணும், குருவை பிடிச்சிக்கிட்டு. புரியுதா? இப்போ குருவை செக் பண்ணுவாங்க, டிடெக்டர்லாம் போட்டு அவருக்கு வந்து ஏதாவது மிஷின் வச்சுருக்காரா, கன்று வச்சுருக்காரான்னு பெருமாளை பார்க்குறப்ப எல்லாம் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவர் நிழலை செக் பண்ணுவாங்களா? அது மாதிரி இப்போ என் கூட 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ 1 கோடி பேர் சொல்லிட்டேன். ஸோ 1 கோடி பேருக்கு முக்தியும் சித்தியும் டெஃபினட்டாக உண்டு. அடியே முயற்சி இருக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லா ஜென்மாலையும் பண்ணுவேன். அப்போ உங்களை செக் பண்ணுவாங்களா? நிழலை செக் பண்ணுவாங்களா? அப்போ நிழலாக இருக்கணும், கூடவே இருக்கணும்.
விலகி போகக்கூடாது. இந்த சர்க்கிள் முருகனுடைய அந்த முதல் சர்க்கிள் அதான் சொன்னேன் காலையில். அதுவும் தெரிஞ்சுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியணும்ல. இன்றைக்கி இந்த திருப்பள்ளி எழுச்சியில் அந்த சதீஷ் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தான். அது எங்கேயாவது உண்டா? கற்பூரம் எப்படியாவது அப்படியே எரியுமா? கற்பூரம் ஒன்று நீட்டாக எரியும், இல்லை கிடைமட்டமாக எரியும், இல்லை வெர்டிக்கலாக எரியும், இல்லை ஹரிசாண்டலாக எரியும், இல்லை ப்ளஸில் எரியும், இன்ட்டில் எரியும். சூரியன் மாதிரியா எரியும்? எங்கேயாவது உண்டா? பார்த்தீங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? 3:30 மணிக்கு சூரியன் வராரு காலையில், 3:45க்கு ஆகாசமே கீழே இறங்குது. என்னென்ன மிராக்கள் நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன மிராக்கள் நடந்துகிட்டு இருக்கு? அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு வரவங்களுக்கு எல்லா கர்மாவும் எரிக்கப்படும், சித்த சுத்தி ஏற்படும், சர்வ சித்தி கிடைக்கும் அப்படின்னு வரவங்களுக்கு, தீராத வினைகள் தீரும் அப்படின்னு வர்றவங்களுக்கு முதல் சர்க்கிள், இறைவனுடைய முதல் சர்க்கிளில் இருக்காங்க. சரி, 2வது சர்க்கிள் என்னாச்சு? 2வது சர்க்கிள் வேதாந்த கிளாஸு சின்சியராக ரெகுலராக அட்டன் பண்ண, ஒழுங்காக 1 மணி நேரம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறவங்க, லேட்டாக வருது, முடிகிறப்ப வருது, அந்த மண்ணை மிதித்தா போதுங்கிறது, குருவை பார்த்தா போதுங்கிறது, அந்த கதையெல்லாம் சொன்னால் டபுள் ஆகிடும். அப்படியே நீ இப்போ இது வந்து 2வது இடம்னா 4வது இடமாயிடும். வேதா கிளாஸு 2வது இடம், 2வது சர்க்கிள், முருகனுடைய 2வது சர்க்கிளில் வேதா கிளாஸ், முதல் சர்க்கிளில் திருப்பள்ளி எழுச்சி, 3வது சர்க்கிளில் வேல் பூஜை, 4வது சர்க்கிளில் இது நித்திய கிரிவலம் அட்டன் பண்ணுறவங்க, 5வது சர்க்கிளில் உபயதாரர்கள் பொருள் கொடுக்குறேன். என்னது தீர்த்த யாத்திரையா? அதெல்லாம் இந்த இதில் வந்துடுது. சரி, 6வது சர்க்கிள் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த சர்க்கிளையுமே இல்லையா? காலையில் ஒருத்தர் கேட்டேன், கோசலராமன்ட்ட, எந்த சர்க்கிளில்? நான் வந்து 3வது சர்க்கிளில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்பா நீ முதல் சர்க்கிள் போகணுன்னு உனக்கு எண்ணம் வரலையா? முதல் 3 பெருசா 1 பெருசா? அவருக்கு குழப்பம், யோசிக்கிறாரு. முக்தி யார் யாருக்கு வேணும்? எல்லாம் பின்னாடி கை தூக்குங்கன்னா அவர் லேட்டாக தூக்குறாரு. இன்னொரு ஆள் அதுக்கு அதே வாங்குற முக்தி, அது மோச்சமாக அது சும்மா அவங்க கூட வந்தாலே கிடச்சிடுன்னு தெரியாதா? ஒரு நம்பிக்கை. அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் பொய்க்குமான பொய்க்காது. 3:30 மணிக்கு எவனா ஏந்து வர முடியுமா? வந்தால் முதல் சர்க்கிள் தானே. இப்போ பரம்பூரில் காலையில் தட்டி எழுப்புறவங்க யாருப்பா? சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் தாய் தந்தையர், முக்கியமாக பார்வதி பரமேஸ்வரன், அவங்க தான் வருவாங்க. காலையில் யார் வருவாங்க? குழந்தைய எழுப்புறதுக்கு, அது முருகப்பெருமானை எழுப்புறதுக்கு. அப்போ முதல் சர்க்கிளில் வச்சுருப்பாரா வச்சுருக்க மாட்டாரா? அதுக்கு வேணால் என்ன லாஜிக் வேணும் உங்களுக்கு? வேறு லாஜிக் இருந்தால் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா ஏதோ ஹாப்பியாக இருக்காரு, ஹாப்பியாக சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் சத்தியம். நான் யதார்த்தமாக சொன்னால் கூட அது நடந்துடும், கவலைப்படாது. ஏன்னா சொல்வாக்கெல்லாம் என்னுடைய சொல்லும் வாக்கும் சொல்லும் பொருளும் அவனது, என்னை எண்ணமும் இயக்கமும் அவனது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 28 வருஷமாக சொல்லிட்டு வரேன். சொல்லும் பொருளும் அவனது தானே. இந்த சொல்லும் பொருளும் அவனது, சொல்லக்கூடிய வார்த்தையும் வாக்கும் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய அனுபவமும் அனுபூத்தியும் அவனது. அதனால் சீத்த உஷ்ணம் அவனுக்கு கிடையாது. எதுக்கு? உங்களுக்குள்ள உனக்கு தான் அது. இப்போ நீ உட்காந்து சுடுது குளிருது அப்படி சொல்கிறீங்கல்ல, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அது கிடையாது. சீத்தம் கிடையாது, உஷ்ணம் கிடையாது. அப்புறம் சுத்தி பிபாசா. சுத்தி பிபாசானா பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஸ்தூல உடம்புல நீ இல்லைன்னு அர்த்தம். சங்கல்ப விகல்பம் கிடையாது, சூக்ஷ்ம உடம்பும் கிடையாது. மனம் இருந்தால் தானே இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, அப்புறம் வேண்டான்னு சொல்கிறது. சங்கல்பம் உறுதியும் கிடையாது, உறுதியற்ற தன்மையும் கிடையாது. நான் பிரம்ம குல தர்ப்பம், நான் வந்து பிராமணன் சத்திரியன் வைஷ்ணவன் சூத்ரன், அந்த தர்ப்பமும் கிடையாது. நான் முக்தி, நான் கிரந்தி, என்னை கட்ட சொல்ல ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தின்னு 3 கிரந்தி சொல்கிறேன்ல, அதை தான் நம்மளை அல்பமாக்கி வச்சுருக்கு. இப்போ நம்மளை விளங்க விடாமல் தடுக்கிறது எதுன்னு சொன்னால்,
இந்த 3 கிரந்தி தான். 96 தத்துவங்கள் அது தனியாக போட்டு கட்டி வச்சுருக்குன்னா உள்ளே கட்டி வச்சு ஹிருதயத்தையே கட்டுறது, இறைவன் இருக்கிற ஹிருதயத்தையே கட்டுறது. முதல் ஆணவம், அறியாமை, அதான் அவித்யா காம கர்மம். சுருக்கமாக சொல்லணும்னா வேதாந்த பாஷையில் அவித்யா காம கர்மம். சித்தாந்தம் சைவ சித்தாந்தப்படி சொன்னால் ஆணவம், கர்மா, மாயை. ஆணவம்னா ப்ரௌடுன்னு நினச்சிக்கிறோம், ஆணவம்னா அறியாமைன்னு அர்த்தம். அறியாமைன்னா இருட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இருட்டில் வாழ்கிறோமா இல்லையா? அப்போ எவ்வளவு வேகமாக விளக்க ஏற்றணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, வெளியில் ஃபேமிலியோடு எங்கேயோ போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரீங்க, வீடு இருட்டாக இருக்குது. நம்ம விளக்க 12 மணிக்கு ஏற்றிக்கலாம். நம்ம இருட்டு எல்லாத்தையும் தேடுவோம், வீட்டை போய் சாப்பாடு தட்டை எடுப்போம். அப்படியே பண்ணுவீங்க? வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே வரீங்க, ஃபுல்லாக இருட்டு, நீங்கள் தான் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கீங்க, இல்லை போடாமல் போயிருப்பீங்க, இருட்டாக இருக்குது. வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? சுவாமி லைட்டு எரியுதா? அணையா விளக்கு எரியுதா? நீங்கள் வாங்கிறதுக்குள்ளே அது 2 லட்சம் ஆயிரும். அதெல்லாம் தப்பிச்சிட்டான் சில பேர். பக்தி சிரத்தையும் தான். அறிவு இருக்குது, எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கும்? நெருக்கடியில் தான் வாங்கியிருக்கான். அவனும் பெரிய கோடீஸ்வரனாக அந்த பொருளை, 50 பொருளை வாங்கலை. கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் தெளிவு, கொஞ்சம் பெரியாரிட்டி. சரி, சில பேர் 2 வண்டி 3 வண்டிலாம் வச்சுருக்காங்க. என்ன பொருள்? முதல்ல விளக்கு ஏற்றணும்ல. இந்த விளக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஏற்றணும்னு ஒரு அறிவு வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? அது ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற விளக்கை சீக்கிரம் ஏற்றணுங்கிற அறிவு வரமாட்டுது? உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு தான் எல்லா பிரச்சனைக்கும், இருட்டு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும்போது அதை அறிவால் பூரணம் பண்ணுனா விளக்கு. ஒரு 1000 வார்த்தை சொல்கிறார் குரு, அதுவே அதிகம்தான். உத்தம அதிகாரியாக இருந்தால் 100 வார்த்தை போதும். இப்போ நான் சொல்கிறேன், சுவாமி கிரிவலம் நடத்துகிறான்னு சொல்லிட்டாரு, நடத்துகிறோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நடத்துவோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு இருக்கோம், இல்லை இருக்கிற வரைக்கும் நடத்துகிறோம் அப்படிங்கிற இருக்கா இல்லையா? அது மாதிரி ஏன் வேலை செய்ய மாட்டேதுன்னு கேட்குறேன். இந்த இருட்டை சீக்கிரமாக வெளிச்சமாக்கணுங்கிற அறிவு ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேன். அப்படி இருந்தால் 1400 ஆடியோவை இரவு பகலாக கேட்டிருப்போமே இந்நேரம். ஏன்னா ஆடு மாடுலாம் என்ன பண்ணோம்? நில்லுனா நிற்கும், போனால் போகும். சும்மா கட்டுற மாதிரி பாவலை பண்ணால் அங்கேயே நிற்கும். அதான் பார்த்தீங்களா, ஜென்மா ஞாபகம் வந்துடுச்சு. 1400 ஆடியோ கேட்டால் உன்னுடைய நெற்றிக்கண்ணு திறந்துடும். இப்போ உயிர்கண் திறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். உயிர்கண்ணு தான் அந்த விளக்கு. அந்த விளக்கு ஏந்துச்சா முகம் எப்போதுமே பிரகாசமாயிடும். வெளிச்சம் ஏற்றப்பட்ட விளக்கு என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோமே, அந்த விளக்கை ஏற்றிட்டோம்னா அவித்யா போயிடுச்சுன்னா அவன் செயல்பாடு எப்படி இருக்கும்? செய்கிறது அந்த மூளை 100%, 60% 100% வேலை செய்யும்பா. இப்போ ஏன் வேலை செய்ய மாட்டேதே? ஒரே இருட்டாக இருக்குது. கண்ணை மூடி பாருங்களேன். அதை டச் பண்ணணும், அதை செக் பண்ணணும்னா கண்ணை மூடி பாருங்களேன். உள்ளே சூரியன் இருக்குது, ஆனால் அசூரிய லோகத்தில் நம்ம வசிக்கிறோம். நம்மளுடைய ஹிருதயத்தை அசூரிய லோகக அப்படின்னு சொல்லுது. கண்ணை மூடினா உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. சில பேர் கண்ணை மூடினா நல்லா தூக்கம் சூப்பராக வருதுச்சு, அப்புறம் ஆடியோ கேட்டால் சூப்பராக தூக்கம் வருதுச்சு. சொல்கிறீங்களா இல்லையா? எனக்கு தூக்கம் வரலன்னா உடனே ஆடியோ போட்டு கேட்பேன். 5 நிமிஷம் தான். எப்போ ஆஃப் பண்ண எங்கள் மிஸ்ஸஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ குல சத்திரியம் அந்த இதெல்லாம் இல்லை. முக்தி கிடையாது, முக்தின்னு ஒன்றும் கிடையாது, கிரந்தியும் கிடையாது, பந்தமும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீ. சஞ்சயம், அடைய வேண்டியது, ஏற்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது, சேர வேண்டியது எது? விளக்கு, வெளிச்சம். தமசோமா ஜோதிர்கமிய, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வருது. இப்போ இருட்டு எவ்வளவு சீக்கிரமாக, எனக்கெல்லாம் இப்படி சொன்னால் உடனே செய்வேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு நேரம் இல்லை. முக்கியமான வேலை, எவ்வளோ வேலை இருக்குது. மொக்கை போடணும், போட்டு 1 மணி நேரம் தண்ட கதை பேசணும். அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக பேசவே இல்லைப்பா உங்கள்கிட்ட, இப்போ நான் பேசுகிறேன், நீ பிரியா? 2 மணி நேரம் பேச போகிறேன். மொக்கை போடுறோமா இல்லையா? நீங்கள் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு, பேசிகிட்டு இருக்கிறதும் வேஸ்ட்டு. பேச போகிறதாவது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும்.
என்ன மாதிரி நீங்களும் சொல்லும் பொருளும் முருகனுதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றைக்கு சொல்ல போகிறீங்க. அதனால் அப்புறம் நான் பயம் பாருங்கள், இதெல்லாம் நன்மைகளை சொல்லுது, உங்கள் சொரூபத்தை சொல்லுது. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கோன்னு நினைக்காதீங்க, எல்லாம் உங்களுடைய சொரூபம். நான் பயம், நான் சுகம், நான் துக்கம். அப்போ என்ன? ஆனந்தம். சுக துக்கங்கிறது டெம்பரரி, ஆனந்தங்கிறது நிரந்தரம். அதை நோக்கி தான் போகிறோம். தத்தா மான அபமானம் சொன்னால முதல்ல, இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இது சொல்லும் போதும் கேட்கும் போதும் கொஞ்சம் வல்கராக இருக்கும், கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். ஆனால் இதுதான் மெய்ப்பொருள். வெக்கம், மானம், சூடு, சொரணை, இந்த 4 இருக்குல்ல, அதை என்னைக்கு நீங்கள் விடுறீங்களோ மனசு அதுதான் 4 கிரந்திக்கு சமம். அது இந்த வெக்கமான சூடு சொரணையினாலேயே பல பேர் சாவுறான். இந்த வெக்கமான சூடு சொன்னதான் இந்த ப்ரெஸ்டீஜுங்கிற வார்த்தையில் இந்த ஹார்ட்டை சம்மட்டியால் அடிக்கிறது. வெக்கமான சூடு சொன்னதான் ஹார்ட்டை, உங்கள் ஹார்ட்டை சம்மட்டியால் அடிக்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல்யாணத்தில் 50 பவுன் போட்டான், 100 பவுன் போட்டான், 1000 பேருக்கு அதை பண்ணான், டான்ஸ் ஆடினா, குத்தாட்டம் போட்டான். அங்கே நின்னா என்ன, அப்பா அம்மா தெருவில் நிற்பான், பொண்ணோட அப்பா அம்மா. என்ன காரணம்னா அதே மாதிரியே நடத்தணும். இந்த அம்மா சும்மா இருக்காது, நீங்களும் இருக்கீங்களே வீட்டில், என்னத்த டெய்லி போகிறீங்க வரீங்க, நல்லா அளக்கும் இது படியை போட்டு அவனுக்கு நல்லா ஏற்றி விட்டுரும். ஃபுல் ப்ரெஷர் அவனுக்கு. பாவம், ஏற்கனவே 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கான், 3 EMI கட்டிகிட்டு இருக்கான். அந்த சம்மட்டியால் அடிக்கிறதுனா வேறு எதால் அடிக்கிறது? ஏங்க, நான் அது பேர் ஆணவ கூட, அது உங்களுக்கு தெரியாது. அங்கே போகிறவங்க, நடக்கிறவங்க, நிற்கிறவங்க, பேசுகிறவங்க பேச்செல்லாம் பாருங்களேன், முழுக்க 100% ஆணவ பேச்சாக இருக்கும். இந்த பொய் நகையை போட்டுக்கிட்டு எல்லாம் தலுக்கு மினுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு, பாத்தியா பாத்தியா நான் போட்டுருக்கேன், பாத்தியா பார்க்கல வச்சுக்கலாம், பிரச்சனை ஆயிரும். அதனால் கூப்பிட்டாது காமிச்சிடும். அதை காமிச்சிட்டு இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணணும், நம்ம பொண்ணுக்கு இப்படி தாங்க பண்ணணும், நல்லா தெரிஞ்சுங்க அப்படின்னு ஃபுல்லாக ஏற்றி டைப் பண்ணி விட்டான். அவன் தூங்குவானா அன்றைக்கி நைட்டு? அவன் எவ்வளோ கவலைப்படுவான் தெரியுமா? கொஞ்சம் ஏங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்குங்க 1000 பேர்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பொண்ணு வீட்டில் ஒரு 5 பேர், மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 5 பேர். நான் கேட்குறேன், ஒரு கோயில், பிள்ளையார் கோயில், ஒரு ஐயர் சாட்சியா, நல்ல மனுஷன் 2 பேர், மொத்தமே பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட அதிகம்தான். அப்புறம் இந்த ஆபரணங்கள், ஒரு மஞ்சக்கயிறு, சரி, ஒரு பவுனில் ஒரு மாங்கல்யம். இதுக்கு மேலே அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு கேட்க. இதுக்கு மேலே என்னங்க வேலை இருக்காங்க? இப்படியா நடத்துகிறாங்க கல்யாணம் ஒருத்தனும்? புரியுதில்ல? இதெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதையும் பேசின்னு கிடப்பான். அது ஒரு பொய், அது ஒரு இமேஜினேஷன். அவன் செய்கிறான், நீ அவன்கிட்ட பணம் இருக்க, அவன் என்ன வேணாலும் செய்வான். சந்தனத்தை எங்கே வேணாலும் தடவிக்குவான். அவன் தலையில் தடவிக்குவான், கழுத்தில் தடவிக்குவான், முதுகில் தடவிக்குவான், எங்கே வேணாலும் தடவிக்குவான். அவன்கிட்ட இருக்கு. கோயில் சந்தனத்தை எடுத்து ஒருத்தன் தடவுறானா இல்லையா? அதெல்லாம் ஒரு காமெடியில் எடுத்துங்க. அது ஒரு ஆணவ கூடங்கிறதே முதல்ல ஒருத்தவனுக்கும் அறிவு கிடையாதுங்க. அது இந்த மிடில் கிளாஸுக்கு இருக்கிற ஆசை இருக்குது பாருங்கள், அவனுக்கு அறிவே இருக்காது, ஆனால் ஆசை அப்படியே இருக்கும் அந்த ஆணவ கூடம். அது மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம் போகிறான் வச்சுங்க, இந்த மாதிரி சும்மா இருக்காது. ஏங்க, என்ன நீங்கள் 10க்கு 10 வீட்டை வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுறீங்க, குழந்தைங்கள்லாம் வளர்ந்துடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சு. அதனால் ட்ரிபிள் பெட்ரூம் நல்லா விஸ்தாரமாக இருக்கணும், ஒரு தொலை இருக்கக்கூடாது. ஏம்மா அது 1.5 கோடி சொல்கிறாம்மா, 1.25 கோடிமா இந்த ஏரியாவில். பரவாயில்ல, இஎம்ஐயில் வாங்கிக்கலாம், நானும் வேலைக்கு போகிறேன். அதை நம்பி அந்த வேலையை நம்பி எல்லாம் வாங்கி கமிட் ஆகி கிரகப்பிரவேசனுக்கே பத்தாது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் வேலையை விட்டு எடுத்துவான். அவங்கள வேலையை மாற்றுவான், நீ போகமாட்டம்ப, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அப்புறம் வேறு எங்கேயாவது போவேன். அவன் கொடுத்த சம்பளத்தில் உனக்கு 25% விட இப்போ கிடைக்காது. நல்லா லாக் ஆகிடுச்சு. எப்படி வச்சு செஞ்சிச்சு பார்த்தீங்களா?
இந்த மாதிரி சிந்தனை வரும்போது குருவை போய் கேட்டிங்களா? கடவுளை கேட்டிங்களா? உங்கள் தாய்மாமா இருப்பானே அவரை கேட்டிங்களா? யாரையும் கேட்க மாட்டீங்க. யாரையாவது கேட்டால் வேண்டான்னு சொல்லுவான் அவன்பிங்க. அவன் தான் வேண்டான்னு சொல்லுவான்னு தெரியும் இல்லை, அப்போ ஏன் போகிற? அனுபவி 25 வருஷம் அவுட்டு நீ. எப்போ கேட்டாலும் கர்மா, கமிட்மெண்ட்டு, இஎம்ஐ, வரதுக்குட்டி, கிச்சன், சாம்பார், ஒரு படத்தில் சொல்லுவான். அதனால் இது சொல்லுது, வேதமே சொல்லுது, வெக்கம், மானம், சூடு, சொரணெல்லாம் விட்டு தொலை அப்படின்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. இந்த பாருங்கள், ந பயம் ந சுக துக்கம் தத்தா மான அபமானம். எதுக்கு? ஆத்மாவுக்கு. இப்போ மானத்தை எவன் ஏற்றுனது? எவன்டா ஏற்றி? எவன் சொல்லி கொடுத்தான் அவனுக்கு? மாமா பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு வச்சுங்க, இவன் தொலைஞ்சான், அவ்வளோதான். நீ என்னத்தை படிக்கிற? நீ என்னத்தை படிக்கிற? நீ என்னத்தை படிக்கிற? நீ என்னத்தை படிக்கிறன்னு சொல்லி சொல்லி அவன் என்னவாயிடுவான்? அவ்வளோதான். அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட போக முடியாத அளவுக்கு ஆயிடும். இவங்களே சொல்லி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணி மாமா பொண்ணு மாமா பொண்ணு. அந்த மாமா பொண்ணுக்கு 10 மாப்பிள்ளை இருப்பான், சுற்றி சுற்றி வருவான். புரியுதா? அது ஹாப்பி. அது எங்கேயாவது அங்கே டாக்டர், இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டோம். முதல்ல என்ன பண்ணிவிடும்? முன்னாடி அது பண்ணிவிடும், அப்புறம் கல்யாணம் பண்ணிவிடும். புரியுதில்ல? அப்புறம் இவர் எங்கே போகிறது? அப்புறம் பாட்டு பாட வேண்டியது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அறிவே கிடையாது, சுத்தமாக அறிவே கிடையாது. ஒருத்தவனுக்கும் சுய அறிவும் கிடையாது, வேத அறிவும் கிடையாது, மெய் அறிவும் கிடையாது. பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏற்றிக்கிறது, எல்லா குப்பையும் ஏற்றிக்கிறது. தலையில் எதை நான் சொல்லுவேன், எனக்கு சிந்தனையே வராதுன்னு சொல்லுவேன், சிந்திக்காமலே இருப்பேன்னு சொல்லுவேன்ல, அது ஹாப்பியாக இருக்கும். ஒரு சிந்தனையும் இருக்காது, அப்படியே இருப்பேன் பேசாமல். இப்போ பேசும்போது இவ்வளோ சிந்திக்கிறேன்ல, கிளாஸ் முடிஞ்சால் ஃபைல் ஓப்பன் லாக் ஆகிடும். இப்போ ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லுவேன். அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சொல்லுவேன். அந்த ஸ்பிரிட்டில் இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டில் இருப்போம். அந்த ஸ்பிரிட்டு முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு சாதாரண மனிதனாக சாமானியனாக வாழணும். எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவனுக்கு எல்லா குப்பையும் உள்ளே போட்டு தூக்கம் வராமல் மாத்திரையை போட்டு, மாத்திரை 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எல்லா மாத்திரையுமே தொடர் கதையாக ஆகிப்போச்சு. தொடரும் என்னது? சீரியல் ஆகிப்போச்சு. ஆச்சா இல்லையா? ஒரு வாட்ச்மேன் 13 மாத்திரை சாப்பிட்றான். எல்லாத்தையும் நிறுத்து. 10 பேரை இது வரைக்கும் நிறுத்திருக்கேன். நீ என்னதான், நீ சாவே மாட்ட, நீ நிறுத்தி பாரு, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பயப்பட்டான் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறமா விட்டான். இப்போ பாருங்கள், ரங்கா சார்லாம் மாத்திரையை சாப்பிட்றது. கெட்டு போயிட்டாங்களா? செத்தா போயிட்டாங்க. நம்ம செத்துருவோமா? அப்படி அவ்வளோ சாதமாக செத்துருவோமா? நம்மலாம் யார்? யமனையே சம்ஹாரம் பண்ணுறவங்க நம்மலாம். அது முருகன் பக்தருங்களாம் சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் திமிராக தான் இருப்பான். நான் பயம், நான் சுகம், நான் துக்கம். இந்த மான அவமானத்தில் பல ஹார்ட் அட்டாக் முதல் காரணம் இந்த மான அவமானம் தாங்க. அதை விட்டு தொலைங்க. எந்த உயிரையும் நீங்கள் கொள்ளாதீங்க. அந்த கொலை, ஆணவ கொலை, வெங்காய கொலை, அதாவது அவன் நடத்துகிறான், இறைவன் நடத்துகிறான், எல்லாம் இறைவன் தான் நடத்துகிறான். அவன் மேலே பழிய போடுங்க, தைரியமாக சொல்லுங்கள், அவன் தான் நடத்துகிறான். என்ன உற்றார் உறவினர்? எதுக்கு உற்றார் உறவினர் நான் கேட்குறேன்? என்ன பண்ணுறான்? கொரோனா அப்போ கூப்பிடாம பார்க்கலாம். சும்மானாலும் இன்றைக்கி சொல்லலாம், எனக்கு கொரோனா வந்திருக்கு, ஒரு வாரம் வீட்டில் சமையல் பண்ணும் ஆன்னு கூப்பிடாம பார்க்கலாம். ஆணோ பெண்ணோ ஒருத்தனும் வரமாட்டாங்க. ஏங்க நீங்கள் மான அப்பமானத்தில் விடுங்குது. ஏற்றது பாவ வினிர்முக்தம். இந்த உணர்ச்சிகள், இந்த எண்ணங்கள்லேருந்துலாம் வெளியில் வந்து தொலை. தது கிராகியம் பிரம்ம தத்பரம். எதை கிரகிக்கணும்னா, இந்த உள்ள சுத்தமானது ஒன்று இருக்குல்ல, அதை கிரகிச்சிக்கோ. அதுக்கிட்டேருந்து ஆற்றல் வாங்கு. அதுக்குள்ளே போனால் தான், அது கிட்டக்க போனால் தானே ஆற்றல் கொடுக்கும். அடுத்தது அஷ்டாங்க யோகத்தை பற்றி இந்த மந்திரம் உள்ளே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபூதிக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது மந்திரம். யமோஹி, யமம்னா என்னது? விதிமுறைகள் படி லைஃப் அமையும், நியமங்கள். அப்புறம் தியாகோ, துறவு. மௌனம், அமைதி. தேசச்ச இடம், காலத்தக நேரம். ஆசனம். மூலபந்தம்னா நீங்கள் தியானத்துக்கு முன்னாடி வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் உட்காரணும். தியானம் உட்கார நேரத்தில்
வயிறு க்ளீன் பண்ணி உட்காரது உத்தமம். ஏன்னா அது சொல்ல மூலபந்தம்னா கீழேருந்து கேஸ் வெளில போகக்கூடாது, அப்பானன் போகக்கூடாது. அதுக்காக மூலபந்தம். தேகசாமியம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அந்த நேர்கோட்டில் இருக்கணும். தேகசாமியம். திருக்கு திருக்கு என்னது? பார்க்குற பார்வை ஒன்றில் நிற்கணும். அதாவது ஏகாகிரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மனசுக்கு உள்ளது. பார்வையும் அதே மாதிரி தான். யாரையும் பார்க்கக்கூடாது, ஒன்று தான் பார்க்கணும். அது உங்கள் இஷ்ட தெய்வத்தை முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை கண்ணை மூடி பார்க்குறீங்கன்னா உங்கள் புருவமத்தியோ சகசிராரமோ ஹிருதயமோ 3 இடத்துல எங்கே வேணாலும் பார்க்கலாம். அசையாமல் பார்க்கணும். அது பேர் திருக்க சித்தின்னு பேர். அதில் பிரத்யாகாரம்னு ஒன்று வார்த்தை வரும்ல, வருது, பின்னாடியே வருது, அதில் சொல்கிறேன். அப்புறம் பிராணாயாமம். மொத்தம் அஷ்டாங்கம் 15 அங்கமாக சொல்லுது. இதில் இந்த மந்திரத்தில் 15 அங்கமாக சொல்லுது. பிராணசம்யம் அதான் பிராணாயாமம். சைவ பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் தான் மனசு அலைப்பாயும், பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். உட்காந்த உடனே உங்களுக்கு ஒன்றில் வராது, நிற்காது, சாந்தமாகாது. அதை மூடம், சிப்தம், பிரக்ஷிப்தம், ஏகாகிரம்னு 4 நிலைகளில் அது பிரத்யாகாரத்துக்கு வருது. பிரத்யாகாரத்துக்கு இங்கெங்கே போகிற சிந்தனைகளை ஒரு இடத்துல நிறுத்துறது, போகிறத பிளாக் பண்ணி நிறுத்துறது பிரத்யாகாரம். அதை கண்டினியூ பண்ணால் தாரணா, அது தொடர்ந்தா தியானம், அது தொடர்ந்தா சமாதி. புரியுதா? அதை சொல்லுது. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, ஆத்ம தியானம், அதான் தியானம் தொடர்ந்தா. அது தொடர்ந்தா சமாதி, அத்வைதம். சமாதிங்கிறது என்ன? சமாதானமாக ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றாகிட்டாங்கன்னு அர்த்தம். சித்தம் சத்தம் ஒன்றாகியது, அதான் சமாதி. சமாதிலாம் பின்னாடி பேசுவோம், இப்போ பேசுகிற தருணம் இல்லை. என்று அங்காணி 15 அங்கங்களை கிரமாத் வரிசையாக புரோக்த கூறுகிறார்கள், ஞானிகள் கூறுகிறார்கள்னு 2 மந்திரம் 15, 16 இந்த இது வரைக்கும் இருக்கட்டும். 12, 13, 14, 15, 16 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 5 மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.